என் தேசிய தலைவருடைய வழி வந்தவர்கள் நாங்கள் திமுகவை பார்த்தோம், அதிமுகவை பார்த்தோம், காங்கிரஸை பார்த்தோம், பிஜேபியை பார்த்தோம், ஜெயலலிதா கருணாநிதியை பார்த்து எப்படி மனைவி இணைவி துணைவின்னு சொல்லி ஊரை ஏமாத்தி சொத்து சேர்க்கிறது கத்துக்கிட்டு வந்த ஆட்கள் கிடையாது. நாங்கள் பிரபாகரனை பார்த்து எப்படியெல்லாம் இந்த மண்ணுக்கு நல்லது செய்ய முடியும் சொல்லி பார்த்து வந்தவர்கள். ஐயா, உலகத்திலேயே எல்லா போராளிகளும் தான் மட்டும்தான் போராடி இருக்கான், தான் மட்டும் தான் செத்துருக்கான், தான் மட்டும் தான் சிறைக்கு போயிருக்கான். ஆனால் தன்னுடைய குடும்பத்தை ஏதாவது ஒரு நாட்டில் வாழ வச்சிருப்பான். அது ஃபெடரல் கேஸ்டாவா இருக்கலாம், காந்தியா இருக்கலாம், நேருவா இருக்கலாம், அல்லது இங்க இருக்கக்கூடிய சேகுவாரவா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்திலேயே தன்னுடைய மண்ணுக்காக போராடுறா இந்த மண்ணில் பிறந்த குழந்தை எப்படியோ அதே மாதிரிதான் என்னுடைய குழந்தையும். என் குழந்தையும் இந்த மண்ணில் பிறந்த பல நூறு குழந்தைகளோட ஒரு குழந்தை, அவ்வளவுதான். நான் தலைவனா இருக்க ஒரே காரணத்துக்கு என் பிள்ளையை மட்டும் கொண்டு போய் வெளிநாட்டில் சேஃப்டியா படிக்க வைப்பேன், பாதுகாப்பு. என் பொண்டாட்டிகளை மட்டும் வெளிநாட்டில் கொண்டு போய் பாதுகாப்பா வச்சிருக்கேன். என்னை பார்த்து ஆத்தாப்படம் மட்டும் கொண்டு வெளிநாட்டில் பாதுகாப்பா வச்சிருக்கேன். பாதுகாப்பா வச்ச தலைவர் கிடையாதுங்க. என் தேசிய தலைவர் பிரபாகரன் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக நான் நிற்கிறேன். நான் தான் விடுதலை புலிகளுடைய தலைவர். நான் செத்தால் என்னுடைய சாவால் முதல் சாவா இருக்கணும், வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கையில முதல் வாழ்க்கை இருக்கணும். என் மகன் தான் முதல் உதாரணமா இருக்கணும். இங்க படையில் நிற்கக்கூடிய முதல் படை வீரனாக என் மகன் இருக்கணும். இந்த மண்ணில் நிற்கக்கூடிய முதல் படை வீரராக என் மகள் இருக்கணும். அப்படி நிக்க வச்சு தான் பெற்ற பிள்ளைகளை தன் கண் முன்னாடி அந்த போராட்டத்தில் சாக கொடுத்த தலைவனை நாங்க வந்து தலைவனை ஏத்துக்கிட்டு அதன் பின்னாடி நிற்கிறோம். கருணாநிதி மாதிரி பொண்டாட்டிக்கு எவ்வளவு சேர்க்கிறது, அப்பாட்டிக்கு எவ்வளவு சேர்க்கிறது, ரெண்டாவது பொண்டாட்டிக்கு எவ்வளவு, மூணாவது பொண்டாட்டிக்கு எவ்வளவு, அந்த எந்தெந்த ஊரை தமிழ்நாட்டை பிரிச்சு கொடுத்துருப்பாரு. மதுரையா அதை அளவில் வச்சுக்க, சென்னையா ஸ்டாலின் வச்சுக்க, தூத்துக்குடியா கனிமொழி வச்சுக்க, இப்படி பிரிச்சு கொடுத்த தலைவர் கிடையாதுங்க.